ஆமா, எதுக்கா எவ்வளவு ஆர்ப்பாட்டம் இப்போ? ஏதோ செகண்ட் ஹேண்ட்ல ஒரு சின்ன லோடு வண்டி வாங்கியிருக்கா, அதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? டேய், மாப்பிள்ள பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஒண்ணும் இல்லடா. அவர் மனசார நினைச்சு எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் எங்களுக்கு அது பெரிய விஷயம் தான்டா. எப்படி இருந்த மனுஷன் என் பொண்ணு போய் அவரை தங்கமா மாத்தி வச்சிருக்காடா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இதை விட அதிகமா சீர் செய்யணும்னு தோணுதுடா. அவங்க ஏத்துக்க மாட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கம்மியா பண்றோம். ஏ, உங்க சித்தப்பா கிட்ட சொன்னா 1 மணி நேரத்துல ஒரு புது லோடு லாரியை வாங்கி வைக்க மாட்டாரா? அபிதான் வாங்கிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. அதனால எங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ நாங்க அதெல்லாம் செய்யறோம். உனக்கு என்ன வந்தது சூர்யா? அவன் கிடக்குறான் பத்மா. அவனுக்கு மாப்பிள்ள பேரே வேப்பங்காய் தான். ஹரி, நீயே கார் ஓட்டிட்டு வந்துரு. 2 டிரைவரும் லீவ் போட்டாங்க. அவன் உங்களுக்கு கார் ஓட்டிட்டு வந்தா தீப்தியை பிக்கப் பண்ண யாரை அனுப்புறது? ஏண்டா நீ போக மாட்ட? உனக்கு இன்னைக்கு எந்த வேலையும் இல்லல்ல? எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. ஹரியே போகட்டும், நீங்க போற அந்த கேப் புக் பண்ணிட்டு போங்க. டேய் ஹரி, நீயே எங்களுக்கு வண்டி ஓட்டிட்டு வா. தீப்தி கேப் புக் பண்ணிட்டு அவளே வந்துருவா. நான் அவகிட்ட பேசிக்கிறேன். ஏன் நம்ம வீட்டுல என்ன காருக்கா பஞ்சம்? என்ன சென்னை, ஏதாவது விசேஷமா? வேற ஒண்ணும் இல்ல இளையவரே. நம்ம அபி புருஷன் புதுசா லாரி வாங்கி டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. அதுக்கு பேரு லாரி இல்ல, லோடு வண்டி. அதுவும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்க சித்தப்பா. ஏதோ ஒண்ணு அடிதடி அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அபி பேச்ச கேட்டு வண்டி வாங்கியிருக்காரு. அதான் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வரதுக்கு நானும் பத்மாவும் கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு டிரைவர் எல்லாம் லீவுங்க. அதனால ஹரியை நாங்க கூட்டிட்டு போறோம். தீப்தி அவளே கேப் புக் பண்ணிட்டு வந்துருவா. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். டேய் ஹரி, நீ ஏன் ஏர்போர்ட்டுக்கு போய் தீப்தியை கூட்டிட்டு வா. இளையவரே, எதுக்காக போக வேண்டாம்னு சொல்றீங்க? ஏன்னா அவளுக்கு இந்த வீடு முக்கியம் இல்ல, இந்த வீட்டுக்கும் அவ முக்கியம் இல்ல. அதனாலதான் சொல்றேன். எங்க நலங்கு கல்யாணம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்க போனோம்ல, இப்ப மட்டும் என்ன? அதுக்காக போன உறவு திரும்ப ஒட்டுக்கிச்சுன்னு அர்த்தமா? நான் சொன்னா கேட்கவே மாட்டாங்க சித்தப்பா. அந்த வாத்தியாரே இறங்கி வந்து அவங்களுக்கு முறையா கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாரு. ஏன் பங்குக்கு, ஏன் கௌரவத்துக்கு நான் அதுல என்ன செய்யணுமோ அதை உங்க மூலமா செஞ்சேன். அவ்வளவுதான். அதோட கதை முடிஞ்சது. புரிஞ்சுதா? ஒரு தடவை ஒரு உறவு முடிஞ்சு போச்சுன்னா அது முடிஞ்சு போச்சுதான். ஏதோ கல்யாணத்துக்கு போக நான் பர்மிஷன் கொடுத்தேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க மறுபடியும் அவ கூட ஒட்டி உறவாடணும்னு நினைச்சா அதெல்லாம் நடக்காது. அவ நாம பெத்த பொண்ணுங்க. அந்த நினைப்பு தான் அவளுக்கு இல்லையே. போதும். நீங்க திரும்ப திரும்ப ஏதாவது செய்யறேன்னு சொல்லி அவகிட்ட போய் மறுபடியும் அவளை இந்த வீட்டுல கொண்டு வந்து நிறுத்துனீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நடக்கவும் கூடாது. யாரும் அங்க போக வேண்டாம். டேய் ஹரி, அவளுக்கு எத்தனை மணிக்குடா ஃப்ளைட்? 12 மணிக்குப்பா. சரி, நீ டிஃபன் சாப்பிட்டு வண்டி எடுத்துட்டு போனா கரெக்டா இருக்கும். ஓவர் ஸ்பீடெல்லாம் போகாத, பொறுமையா போய் கூட்டிட்டு வந்துரு. சரியா? நான் ரூம்ல இருக்கேன். சரிப்பா. அம்மா, உள்ள வேலை எதா இருந்தா போய் பாருங்க போ. வெற்றி, முல்லை மலர் பாப்பா எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கா தெரியுமா? ஒரே நாள்ல 4 ரைம்ஸ் கத்துக்கிட்டா. ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே அப்படியே கப்புன்னு புடிச்சுக்கிறா. ஆக்சுவலா நந்தினி அக்காவும் கலைமாமாவும் ரொம்ப கொடுத்து வச்சாங்க தெரியுமா? ஓய், என்ன யோசனையா? ஓ, பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, இன்னும் ஒரு 2 மாசம் தான். நம்ம கரெக்டா வண்டி ஓட்டணும்னா டியூ எல்லாம் சேர்த்து கட்டி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வர பணத்தோட இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டோன்னு வையேன், இன்னொரு வண்டி நம்ம புதுசாகவே எடுத்துடலாம். அதுவும் நம்ம பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. அதான். இவ்ளோ அவசரம் வேணுமா? இதுக்கெல்லாம் ஆள் வைக்கணும்ல. என்ன ஆள்? அதான் பேய் இருக்கான்ல. அவன் நல்லா வண்டி ஓட்டுவான். கஸ்டமர்கிட்ட மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பேசினாவே போதும். உயிரை கொடுத்து வேலை பார்ப்பான். சொல்ல போனா அவனுக்காக தான் இந்த புது வண்டி எடுக்கிற ஐடியாவே தோணுச்சு. ஓகே. ஆனா நீ வர பணத்தை கரெக்டா கணக்கு பார்த்து வச்சுக்கோ வெற்றி.
இனி டெய்லி எவ்வளோலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்குங்கிறத 10% டெப்ரிசியேஷன் எடுத்து வச்சுக்கோ. அப்பதான் திடீர்னு டயர் மாத்தணும் இல்ல ஆயில் மாத்தணும், வண்டிக்கு ஏதாவது செலவு இருந்ததுன்னா நம்ம கையில காசு இருக்கும். ஆமால்ல, இது நல்ல ஐடியாவா இருக்கே. வேணும்னா ஒண்ணு பண்ண, இந்த வண்டி அக்கவுண்ட்ஸ்லாம் நீயே பாரு. என்ன பாப்பேன், ஆனா இங்க பாரு 1 ரூபி கூட மிச்சம் இல்லாம கரெக்டா கணக்கு பாப்பேன். கணக்கு மட்டும் சரியா வரலன்னா அப்புறம் கண்டிப்பா சண்டை வரும். அதுக்கெல்லாம் ரெடினா சொல்லு, நான் பண்ணி தரேன். இல்ல நான் மட்டும் அப்படியே சண்டை போடாம இருப்ப பாரு. அது இல்ல, உன்கிட்ட மட்டும் இந்த பொறுப்பை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் இந்த வண்டி ஓட்டுற வேலை, லோடு ஏத்துற வேலை இதெல்லாம் நான் பத்திரமா பாத்துப்பேன். ஓகே, அப்ப உன் அக்கௌண்ட்ஸையும் நானே சேர்த்து பாக்குறேன். சரியா? இன்னைக்கு என்னெல்லாம் சவாரி போன, என்னெல்லாம் செலவாச்சு, டீசல் எவ்வளவுக்கு போட்ட, எல்லாத்தையும் சொல்லி நான் எழுதிக்கிறேன். ஏய் இருடி, கணக்கு பாருனா இப்பவே இன்னைக்கே போய் பாப்பியா என்ன? நாளை காலைல பாத்துக்கலாம், விடு. டயர்டா இருக்கு, தூங்கலாம். ஓகே, கரெக்ட் தான். இன்னைக்கு ஒரு நாள் ஓகே. ஆனா நீ எத்தனை மணி ஆனாலும் நீ கணக்கெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு தான் தூங்கணும். சரியா? சரிடி, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். நீ வந்து படு. என்ன இன்னைக்கு நீங்க சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க? ரொமான்ஸா? சும்மா பார்த்து சைட் அடிச்ச போதுமே உடனே ரொமான்ஸா? பின் இல்லையா? எனக்கு மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு பக்கம் பிசினஸும் நல்லா பிக்கப் ஆயிட்டு இருக்கு. ஏய், உனக்கு இன்னொன்னு தெரியுமா? சொல்லு. வீட்ல தையல் மிஷின் வச்சு தைக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் தனி ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பீஸுக்கு இவ்வளோன்னு சாலரி கூட தரும். என்னடி சொல்ற? இது எப்ப இருந்தடி? அதெல்லாம் ஒரு வாரம் ஆச்சு. இப்பெல்லாம் நிறைய பொண்ணுங்க எங்களை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களே தையல் மிஷின்லாம் வாங்கிக்கிறோம், எங்களுக்குலாம் ஆர்டர் தரீங்களான்னு வேற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம விஷயம்டி இது. 50 பொண்ணுங்களை வேலைக்கு வச்சு அதுக்கு ஒரு பில்டிங்கை பிடிச்சி ஈபியை கட்டி அதை மெயின்டைன் பண்ணி எப்பா. பட் இப்போ அதுக்கு எந்த அவசியமும் இல்லாமல் லேடிஸ்லாம் அவங்கவுங்க வீட்டில் வேலை பார்க்கலாம் போலயே. கரெக்ட். பிளஸ் இவங்களுக்கு இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தானே. நாமளும் நிறைய ஆர்டர் எடுக்கலாம், பிசினஸையும் சீக்கிரமா டெவலப் பண்ணுவோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்க வெளில கொடுத்து தைக்கிறீங்கல்ல, நம்ம ஆல்ரெடி கொடுக்குற குவாலிட்டி கிடைக்குமா? ஏன் வராது? அதெல்லாம் கண்டிப்பா வரும். ஏன்னா துணியை கட் பண்றதுக்கு தனியா 2 பொண்ணுங்களை வேலைக்கு வச்சிருக்கோம். அவங்க வீட்ல இருந்தே கட்டிங் பண்ணி கொடுக்குறாங்களாம். அதையெல்லாம் குவாலிட்டி செக் பண்றது நந்தினி அக்காவோட வேலை. அப்ப அண்ணிய QC மேனேஜர் ஆக்கிட்டீங்களா? கரெக்ட். அதே மாதிரி கலை மாமாவையும் ஒரு QC மேனேஜர் ஆக்கியாச்சு. வெட்டின துணியெல்லாம் தைக்க கொடுக்கணும், நூலு ஜிப்பு இதெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். தைச்சு வரத ஒவ்வொன்னா தனித்தனியா செக் பண்ணி குவாலிட்டியா இருக்கான்னு பாக்குறதுதான் கலை மாமாவோட வேலையே. அப்ப என் செல்ல பொண்டாட்டிக்கு என்னதான் வேலை? மிச்ச வேலையெல்லாம் என்னோட வேலை தான். கடையோட அக்கவுண்ட்ஸ் பாக்குறது, பர்ச்சேசிங், டெலிவரி, கலெக்ஷன் ஆர்டர் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து தானே. ஏய், ஆக்சுவலா உனக்கு தாண்டி அதிகமான வேலையே. அதனால என்ன வெற்றி, எல்லாரும் முன்னேறணும் தானே சேர்ந்து வேலை பாக்குறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்கம் வரும். நல்ல விஷயம் தானே. இப்ப என்ன, உன் அக்கவுண்ட்ஸையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதானே. ஒன்னு சொல்லிட்டா, உன்னை பாக்குறது எனக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. எப்படி இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு வீட்லயும் எல்லா வேலையும் பாக்குற? இதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்கிங். எல்லாத்தையும் வேலை செஞ்சு பார்த்தாதான் சீக்கிரமா லைஃப்ல முன்னேற முடியும். சான்ஸே கிடையாது. ஒர்க்ல ஓ முன்னாடிலாம் என்னால நிக்கவே முடியாது. சீரியஸா? இது வரைக்கும் கலை மாமாவுக்கு தானே சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். அக்கவுண்ட்ஸ் எல்லாமே பெரிய மாமா தான் ஆர்கனைஸ் பண்றாரு. அடுத்த மாசத்துல இருந்து என்னையும் நந்தினி அக்காவையும் சாலரி எடுத்துக்க சொல்லியிருக்காரு. ஏய், சூப்பர் விஷயம் இது. அப்ப ஃபர்ஸ்ட் மந்த் salary வாங்க போறீங்களா? ஆமா, கரெக்ட். நாங்க சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வாங்க போற salary. அதை வச்சுதான் நானும் அக்காவும் சேர்ந்து வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏண்டி, அப்ப கூட உங்களுக்குன்னு எதுவும் பண்ணிக்க மாட்டீங்களா? வீடு நினைப்பு தானா? என்ன நீ, வீடு தானே நம்ம பேஸ்மெண்ட். இதுதான் நம்ம வீடு. மத்தது எல்லாமே இதுல இருந்து தானே வருது. சோ இது இப்படியே இருந்தாதான் நம்ம லைஃப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். உண்மையா எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. சாமி இருக்கான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா உன்னை ஏன் டம்ச்சு வச்சிருக்காருல்ல, அதுக்காகவே நான் டெய்லி சாமி கும்பிடணும். புருஷ், இதுதான் லைஃப். எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த பயமும் இல்லாம நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம்னு இருக்கோம்ல. இந்த பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு தான் நான் இவ்வளோ நாளா போராடிட்டு இருந்தேன். இப்போ நீயும் அடிதடிலாம் விட்டுட்ட, நல்லா தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இனிமே தான் நம்ம நிம்மதியா வாழ போறோம். ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கலாமா? எனக்கும் டயர்டா தான் இருக்கு, தூங்கலாமா? உன்னை கட்டிக்கவா? நீ கட்டிக்கலன்னா எப்படி தூக்கம் வரும்?
வெற்றி வெற்றி என்ன கொன்னுட்டு நீ நிம்மதியா தூங்குறல? ஏய் வெற்றி, என்னாச்சு? ஏய் என்னாச்சு? ஏன் இப்ப எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி கெட்ட கனவு. அதான். அது ஒண்ணும் இல்ல, நீ டயர்டா இருப்ப, சரியா வேற தூங்கி இருக்க மாட்ட, அந்த டென்ஷனா இருக்கும். நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். காலையில கோயிலுக்கு போலாம், சரியா? நீ படு. ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு. ஏய் என்ன? ஒன்றும் இல்லை. ஏங்க அந்த வேலூட்டி சாடு. பாப்பா தூங்குறா, மெதுவா உட்காரு. எனக்கு வேலை முடிச்சு வர இவ்ளோ லேட் ஆகுது. இதுல இவ்ளோ தூங்க வைக்கிறதுக்கு எனக்கு எங்கெங்க நேரம் இருக்கு? அதனால என்ன, நான் தான் அவளுக்கு கதை சொல்லி தூங்க வச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஏங்க நிஜமாவே நமக்கு நல்ல காலம் வந்துருச்சாங்க? ஹே, ஏன் இப்படி கேட்குற? இல்ல, வாழ்க்கை அவ்வளவுதான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப உங்களுக்கும் ஒரு பொறுப்பு வந்திருக்கு. சம்பளம்னு ஒண்ணு உங்க கைக்கு வருது. நானும் அபியும் சம்பளம்னு எதுவும் எடுத்துக்கலனாலும் சீக்கிரமே சம்பளம் எடுத்துக்கோங்கன்னு மாமாவே சொல்லியிருக்காரு. ஆமா நந்தினி, என்னால அதெல்லாம் நம்பவே முடியல. யோசிச்சு பார்த்தா அப்படியே கண்ணீர் வருதுங்க. யாருங்க இந்த அபி? நம்மள தாங்கணும்னு அவளுக்கு என்ன இருக்கு? என்ன அக்கான்னு கூப்பிட்டா கூட பிறந்த தங்கச்சி கூட இவ்ளோ சப்போர்ட்டா இருக்க மாட்டா. இவ நம்மளுக்காக எவ்ளோ பண்ணிருக்கா. அமெரிக்கால போய் படிச்ச பொண்ணுங்க, நல்ல வேலை பாக்குற பொண்ணு. நம்ம கூட போராடி உழைக்கணும்னு அவளுக்கு என்னங்க தலையெழுத்து? அப்படியே நினைச்சேன் எனக்கு கூட சந்தோஷமா இருக்கு நந்தினி. நான்லாம் எங்க வேலைக்கு போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னையே இப்ப சந்தோஷமா வேலை பார்க்க வச்சுட்டா பத்தியா? உண்மையிலே இதெல்லாம் அபி பண்ணது மேஜிக் மாதிரி தான் இருக்கு. அவளுக்கு எவ்வளவு நன்றி கடனை திருப்பி செய்ய போறேனே தெரியலங்க. அவ ஏதோ சொன்னான்னு நானும் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஜவுளி கடை ஆர்டர் மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மாசம் 15,000 வருமானம் வரும்னு இருந்தது, இப்ப மாசம் 50,000க்கு மேல வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாத்துக்கும் அபிதானே காரணம். நிச்சயமா தான் உண்மை. எல்லாத்தையுமே விடுங்க, பாப்பாவை பாத்தீங்களா? நான் பெத்த புள்ள, ஒத்தைக்கு ஒத்த புள்ள. இவளை சீராட்டி பாராட்டி வளர்க்க முடியலேன்னு நான் எவ்வளவு நாள் அழுதுருப்பேன். இவளை நம்ம கூட கொண்டு வந்து வச்சுக்க உதவி பண்ணதே அபிதானுங்க. அதுக்கு எப்படிங்க நன்றி கடனை தீர்க்க முடியும்? தெரியல நந்தினி, இங்க பாரு. ஆனா ஒண்ணு, நீ நானும் இந்த நன்றி கடனை மறக்காம எப்போதும் அபிக்கு சப்போர்ட்டா தான் இருக்கணும். அது மட்டும் தான் இப்ப என் மனசுல ஓடிட்டு இருக்கு. நன்றி கடன்றது என் உசுர்லயே கலந்துருக்குங்க. அபி எனக்கு வெறும் தங்கச்சி இல்லைங்க, என் குடும்பத்தை காப்பாத்த வந்த குலசாமியே அவதான். அவளை நான் ஒரு காலத்திலயும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா, இதுல பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம பாப்பா பசக்குன்னு பச போட்ட மாதிரி அபி அம்மான்னு அபிகிட்டே ஓட்டிட்டா இல்ல. எங்க இருந்து பாசம் வருதுன்னு நம்மளை விட குழந்தைங்களுக்கு நல்லா தெரியுங்க. அபிகிட்ட மட்டுமா, வெற்றியப்பான்னு உங்க தம்பி கிட்ட அவ்வளவு ஒட்டிட்டு இருக்கா. ஆமா நந்தினி, அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கணும். நம்ம பிஸ்னஸ் பெருசாகணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும். நம்ம பாப்பா நம்ம கூட இருந்து பெரிய ஆளா வளரணும் நந்தினி. இதை விட வேற நமக்கு என்ன நந்தினி வேணும்? திடீர்னு டிசி வாங்கிட்டு வந்ததால பாப்பாவை எந்த ஸ்கூல்லயும் சேர்க்க முடியல. அப்பா வேற பாப்பாவோட பர்த் சர்டிபிகேட்டை தொலைச்சிட்டாரு. அது வந்ததும் பாப்பாவை நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்துட்டா. அதுதாங்க நமக்கு பெரிய சந்தோஷம். நந்தினி,
இருக்கிறதுலே பெரிய ஸ்கூல் அபிதான். பாப்பாவுக்கு டெய்லி ஸ்கூலில் நடத்துற மாதிரி பாடம் நடத்திட்டு இருக்கா தெரியுமா? பாப்பாவும் உற்சாகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸ்கூலே இல்லைனாலும் பாப்பா பிரமாதமாக படிப்பில் பெரிய ஆளாக வருவா நந்தினி. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. சரி, காலையில நான் சீக்கிரமா எந்திரிக்கணும். நீங்க படுங்க, நானும் தூங்குறேன். ஏய், சோடா வாங்கிட்டு வா போ. ஓ சரிண்ணே. இந்தாங்கண்ணே சோடா. கொடு. ஏங்க, ஆ, இப்ப எதுக்குங்க இவ்ளோ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். அவன் போன வேதனை எனக்கு மட்டும் இல்லையாங்க? குடிச்சா எல்லாம் சரியாயிடுமாங்க? சொல்லுங்க. உள்ள வலிக்குதுடி. சாச்சா சாச்சான்னு அவன் கூப்பிடுற சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அது மனசோட சத்தம். அப்படியே காதை பொத்திக்கிட்டா கூட கேட்டுக்கிட்டே இருக்குது. அதை மறக்கிற வரைக்கும் குடிச்சுதானே ஆகணும். இப்படி குடிச்சுக்கிட்டே இருந்தா வேதனை எல்லாம் போயிடுமா? வெளியே போய் 4 இடத்துல 4 பேரை பார்த்தா தானங்க எல்லாம் சரியாகும். யாருக்கிட்ட போக சொல்ற? எங்க போய் என் வேதனை சொல்லி அழ சொல்ற? அது உனக்கு புரியாது, புரியாது. ஏன் வெற்றி இல்லையா? புதுசா வண்டி வாங்கிட்டேன், அதோட வந்து அவனை பத்தி யாரும் பேசக்கூடாது. அப்பா வெற்றினாக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதான் அவன் பேரை சொல்லாத. அவனை பத்தி யாரும் இங்க பேசக்கூடாது. அப்பா குடிச்சா உடம்பு தான்ப்பா கெடும். வெற்றினா கிட்ட இத பத்தி பேசுனீங்கன்னா அவன் பேரை இங்க எடுக்காத. சொல்லாத சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, அவன் பேச்சை யாரும் எடுக்கலங்க. தள்ளு தள்ளு. எங்க அப்பா ஏமா இப்படி இருக்காங்க? என்ன ஏதுன்னு சொன்னா தானே தெரியும். அதை விட்டுட்டு இப்படி குடிச்சிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமாமா? அவர் இப்படி இருந்ததே இல்லடி. என்ன ஆச்சுன்னே தெரியல. பவானி இறந்தது எல்லாருக்குமே வருத்தம் தான். அவன் ஏன் இறந்தான்? ரவுடி தொழில் பண்ணான். யாரோ எதிரிங்க அவனை அடிச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அண்ணா மும்பையில இருந்திருந்தா உயிரோட இருந்திருப்பாருல்ல? அங்க உயிரோட இருக்க முடியாதுன்னு தானே இங்க அடைக்கலம் தேடி வந்தான். இங்கேயும் ஏதோ தப்பு பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவர் குடிச்சா அவன் மறுபடியும் உயிரோட வந்துருவானா? அது நமக்கு புரியுதுமா, ஆனா அப்பாக்கு புரியலையே. பவானி, நீ கூப்பிட்டதும் நான் வந்திருக்கணும்டா. ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தானே பேச கூப்பிட்டு இருந்திருக்க. இந்த சித்தப்பன் காப்பாற்றுவன்னு நினச்சி தானே என்னை கூப்பிட்டுருக்க. நான் வரலையே, நீ கூப்பிட்டு நான் வராமல் விட்டுட்டேனே. உன்னை பறி கொடுத்துட்டு நான் தனி அடிக்கிறேன்டா. உன்னை யாரு கொண்டான்னு அந்த போலீஸ்க்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும்டா. நான் தானே அவனை உங்ககிட்ட பேச சொல்லி அனுப்புனது. அந்த வெற்றி தாண்டா உன்னை கொண்டு இருக்கணும். எனக்கு எந்த ஆதாரமும் வேண்டாம். என் உள் மனசு சொல்லுது, அந்த வெற்றி உன் மேல வஞ்சம் வச்சு அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த கோபத்துல தான் உன்னை கொண்டிருக்கான். என் மனசு முழுக்க நம்புது, அவன் தாண்டா உன்னை கொண்டிருக்கான்.
இங்க பாரு, இந்த சாச்சா உன்னை காப்பாத்தலதான். ஆனா உன் சாவுக்கு பழி வாங்காம விட மாட்டான்டா இந்த சித்தப்பன். உன்னை கொன்னுட்டு அவங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ்த்தர முடியுமா? நான் விட மாட்டேன்டா அவனை, சத்தியமா சொல்றேன். அவனை நிம்மதியா வாழவே விட மாட்டேன்.